அதிர்ச்சி பையா எனர்ஜியோட மறு ரூபம்டா நீ. राजा आया दरबार आज खुला रे बिजली जो कड़के ये तेज दहाड़े. நீ இருக்கிற இடத்துல சந்தோஷம் மட்டும் இல்லை, நீ இருக்கிற இடத்துல அழகு, நீ இருக்கிற இடத்துல நியாயம், இது எல்லாம் வந்து ஒன்னா கூடி வர இடம். எனக்கு வந்து அதிர்ச்சி நானும் கண்ணுல திமிரு உன்னராகடிக்க வந்தாரு தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? அதிர்ச்சி என்ன இவர ஜெம். ஒரு ஷோவோட பெருமை வந்து அதில் இருக்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயம் தான் இருக்குது. நிறைய ஷோ பற்றி கழுவி ஊற்றிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் சரி, டிவியில் சரி, பார்க்குறவங்க 1% கூட நெகட்டிவ் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் காப்பாற்றின அந்த டிக்னிட்டி, இந்த ஷோவோடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றினது, அந்த அழகு. உனக்கு நியாயப்பிரகாரம் யாராவது வந்திருந்தாங்கன்னா உன்னுடைய லைம் லைட்டை வேறு யாராவது எடுக்கிறதா இருந்தால், தத்து கூட்டியாக இருந்தால் அது வருத்தமாக இருக்கும். நீ நிறைகுடம், அதனால் உனக்கு வந்து அது வந்து அது மற்றவங்களுக்கு அதை வாரி கொடுக்கறத நீ யோசிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். இங்கே இருக்கிற எல்லா லைட்டை விட ஜாஸ்தி பிரகாசிக்கிற லைட் நீ. மாஸ் பர்ஃபார்மர். எவ்வளோ வேணா வளரு, உன் நிலையை மாற்றாம இப்படியே இரு. இதுதான் உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டு போக போகுது. உன்னுடைய டீசென்சி, உன்னுடைய டிக்னிட்டி, உனக்கு வந்து அது வந்து கர்ணனுடைய கவச குண்டல மாதிரி. உன் கூட இருக்கும்போது இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே சேஃபாக உணர்றாங்க. அது ரொம்ப பெரிய பிளெஸிங். அந்த உணர்வை கொடுத்தது உன்னுடைய டிக்னிட்டி, உன்னுடைய டீசென்சி. ஹேட்ஸ் ஆஃப். நீங்க எவ்வளவு பேசிட்டீங்க இப்போ எனக்கு ஒரு மாதிரி எல்லாமே பழசு எல்லாம் ஒரு மாதிரி ரீகால் ஆகிட்டு இருக்கு செஃப். நான் எப்படி வந்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் செஃப். இந்த டிசிடிசி என் வாழ்க்கையை எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் சீசன் 1 முடிச்சதுலேருந்து எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்னை டோட்டலாக வேறு விஷயம் மாற்றிச்சு. இப்போ வரைக்குமே நான் ரசித்து என் வீட்டுக்கு எப்போ போனாலும் அந்த ஃபஸ்ட்டு சீசன் கொடுத்த டிசிடிசி அவார்டு பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே இதை ஓடணும்னா சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அதை ஒரு இன்ஸ்பயராக பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு இன்னும் எவ்வளோ அவார்டு வாங்கினாலும் எதுவும் சரி, சத்தியமாக இதோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் எனக்கு நிறைய விஷயம். எப்படின்னா நான் ஃபாரின் இந்த விளாக்லாம் ஷூட் போவேன் செஃப். அங்கே நான் போகாத கண்ட்ரி, இப்போது நீங்கள் வியட்நாம் சொன்னீங்க, வியட்நாமில் ஏதோ ஒரு பனாயில்ஸ்னு ஒரு கண்ட்ரி செஃப். அங்கே டோட்டலாக வேறு லாங்குவேஜ், வேறு டோப்பி. அங்கே சில இந்தியன்ஸ் வந்துருந்தாங்க. அங்கே அந்த ஒரு இடம் இருக்குது செஃப், அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக வராது. அங்கே போய் எடுக்கிறோம். அங்கே ஒரு ஃபேமிலி 2 பேர் வந்து இவர் அதிர்ச்சி தான் சொல்லிட்டு எங்கிட்ட வந்து நாங்கள் டிசிடிசி ரொம்ப பார்ப்போம், உங்களை டெல்னாக்காவை ரொம்ப பிடிக்கும் சொல்லும்போது ஆக்சுவலி எங்கள் வீடியோ எடுக்க வந்து ஷாக்கு. இங்கே எப்படா உனக்கு எப்படா டிசி இவ்வளோ ரீச் ஆட தெரியும் சொல்லணும். அந்த அளவுக்கு ராஜாசான்லே பஜன்லால் பார்க்குறாரு. அது வேற செப்பு. ஸோ எங்கே போனாலும் எனக்கு டிசி ஆஃபர் ரெகனைசேஷன். ஒரு டைம் நான் மோஷன் கிட்ட உண்மையிலே இப்பயே சொல்லுவேன், எந்த அளவுக்குன்னா நீங்கள் சொன்னதான், நீங்கள் எப்படி உங்கள் பசங்களாக பார்க்குறீங்க, நான் உங்களை அப்பாவை தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு உங்கள் வீடியோ பார்த்தாலோ உங்கள் மோட்டிவேஷன் விஷயம் பண்ணாலே அது உண்மையில் அது ஒரு அஃபெக்ட் பண்ணோம். உங்களும் சரி, ராம் செஃப்பும் சரி. ஏன்னா வந்த அந்த 2 சீசனில் எங்கிட்ட பழகின விதம், இங்கே இருக்க எல்லாருமே. ஏன்னா இந்த பங்கு டெல்லா இல்லைன்னா சத்தியமாக டெல்லா மட்டும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கல, நான் இவ்வளோ மீட்டர் எடுத்தாலும் டெல்லா பண்ணல, இது நடந்திருக்காது. பிரீத்தா தங்கச்சி வாடி போடின்னு நான் சொல்கிறேன், தங்கச்சி நானா மக்களை புரிஞ்சுக்கிட்டே இது அப்படி சொல்லாதான் சொல்லியிருக்கலாம். அதுவும் கிடையாது. 3 ஷாட் திட்டுறேன், அடிக்கிற இங்கே இருக்கிற எல்லாருமே செஃப் செருவா சுற்றி எல்லாருமே. ஆனால் ஒருத்தர் கூட என்கிட்ட இது வரைக்குமே அவர் எதுவுமே பேசுனதில்லை. ஸோ இதுதான் நான் பாக்கியமாக பார்க்குறேன். மீடியா மிஷன்ஸ். ஏன்னா ஒரு டைம் செஃப் நான் முன்னாடி சொன்னதான், நான் இந்த சூரியவம்ச படத்தில் யானமாலை ஏற்றி சரத்குமார் திடீர்னு இறக்குவார், நல்லா இருந்துச்சா? அது மாதிரி கீழே இறங்கும் போதெல்லாம் தூக்கி யானமாலை தூக்குவாங்க. திருப்பி லைஃப்பில் எதுவுமே வர மாட்டேங்குது சும்மா சொல்லிட்டு திருப்பி யானமாலை ஏற்றுவாங்க. திருப்பி லைஃப்பில் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி என்னடா படம்லாம் வந்துட்டு இருக்கு, அது எதுவும் ரிலீஸ் ஆக மாட்டேது போய் சொல்ல செஃப். இந்த டிசிடிசி வந்து இந்த 2வது முடியத்துக்குள்ளே இது ஒரு 3 படம் முடிச்சு 4வது படம் கமிட்டாக போகிறேன் செஃப். ஆனால் எதுவுமே இப்போ ரிலீஸ்க்காக போயிட்டு இருக்கு சார். இது எல்லாமே முழுக்க டிசிடி சார் மட்டும்தான். நாங்கள் போகிற டேரக்டர் கேட்பாங்க சொல்லி இவ்வளோ விஷயம் எனக்கு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு ஒரு மேடை செஃப். அதுவும் இப்படி இந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்கும்போது சொல்லுது எனக்கு எதுவும் பேச தெரியல செஃப்.
பட் தேங்க்ஸ் டு மீடியா மிஷன், ரவுஃபா மேம், பார்த்தி அண்ணன் அண்ட் சன் டிவி எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு டைம் எது கொடுத்தாலும் பார்த்தி என்ன ஃபோன் பண்ணி நீ பண்ணுறடா நீ பண்ணு, ஒன்று இங்கே தான் நடந்தால் கூட நீங்கள் பண்ணி சொல்லிட்டு நீங்களுமே நீங்கள் மட்டும் என்கிட்ட அவ்வளோ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ அடிக்கிறது ஒன்று கூட எங்கள் மேலே படவும் படாது, எப்பவுமே தான் பண்ணுவீங்கன்னு. ஆனால் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது முழுக்க முழுக்க நாங்கள் நல்லா வரணும், நாங்கள் நல்லா தெரிஞ்சா பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி ஆள் கிடைச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஜெப்ரிகா, உங்க அண்ணன் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. நானே வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு நான் வாங்கினது எல்லாம் விட இவனுக்கு இது ஞாபகம் இருக்குமான்லாம் தெரியல. நான் மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆகி 2018 17 நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அப்போல்லாம் என்னை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, நடிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது ஷெஃப். அதே வீடியோவில் இவன் இருந்தான். அவனுக்கு இது ஞாபகம் இருக்குமான்லாம் தெரியல. ஒரு பார்க்கில் ஷார்ட் இல்லாதப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். அண்ணன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு அப்போ இவன் யார் எதுவுமே தெரியாது. அவன் அந்த டீமில் இருக்கான்னு மட்டும் தான் தெரியும். அப்போது எனக்கு முதல்ல மா இங்கே இப்படி தான் இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாத, இதெல்லாம் நடந்தால் என்கிட்ட சொல்லு, நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இப்படி இப்பெல்லாம் போகணும், இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது அதிர்ச்சி தான். அதுக்கப்புறம் தான் நான் ஓகே நான் இதுக்குள்ளே வரலாம் என்றாலான்னு ஒரு நம்பிக்கையோடு வந்ததே அவனால தான். அது அவனுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. என்னால் ஐ லவ் யூடா, உண்மையாகவே எனக்கு அண்ணன், எனக்கு கூட பொறக்காதவா தான், ஆனால் இவங்க அண்ணன் தான் எனக்கு. தேங்க்ஸ்டா, எங்கே போனாலும். ஷெஃப் இவனும் அதே மாதிரி தான் ஷெஃப். நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஷெஃப், இவனுக்கும் அது கிடைச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு கிடைச்சதில்லை. ப்ரௌடாக சொல்லுவேன், டிசிடிசி மாதிரி ஒரு ஷோவில் இவனுக்கு மக்கள்கிட்டையும் சரி அண்ட் இந்த அவார்டும் சரி, இனி எவ்வளோ இவன் படத்தில் ஜெயித்தாலும் இவனுக்கு இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ எவ்வளோ ஜெயிச்சாலும் உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நீங்கள்லாம் வளர்ந்து வரீங்க. நிறைய இடத்துல பார்த்து நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்ச விஷயம், நம்ம தன்னிலை மறந்து நம்ம உண்மையை நினச்சி ஏமாந்து போகிறது. எவ்வளோ தூக்கி வச்சாலும் நம்ம கால் தரையில் தான் இருக்கணும். நம்ம கண்ணு மற்றவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும். ஏளனமான பார்வையோ எகத்தாளமான எண்ணமோ நம்ம மனசு இனிமே வரக்கூடாது. டிசிடிசி வீட்டிலேருந்து போகிறவங்க எல்லாருமே முத்து ரத்தனம் மணி வைரமாக தான் இருக்கணுமே தவிர மற்றவன் கண்ணில் கண்ணீரோ மனசில் வேதனையோ வர்ற மாதிரி நடந்துக்க கூடாது. நான் எவ்வளோ ஆயிட்டேன், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் சொல்லி நானே நான் ரஜினிகாந்த் கமலா நினச்சி அழிஞ்சு போகிறோம் நிறைய பேர் இருக்கான். ஸோ எவ்வளோ பெரிய ஆளானாலும் அதை உண்மைன்னு மட்டும் நம்பிடாதீங்க. நம்ம எல்லாம் சராசரி மனுஷங்க தான், என்னைக்கா இருந்தாலும் மண்ணோட மண்ணா போகிறவங்க தான். ஸோ அதை நினச்சிக்கிட்டு இதே மாதிரி என்னைக்கும் இருங்க. தெல்லு அதிர்ச்சி அவார்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெண்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி இருக்கணும், 100% இருக்கணும். ஏன்னா அவன் வரும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ரூமே வந்து அப்படியே பிரைட் ஆகிடும், நம்மளை சுற்றி இருக்கிற இருட்டெல்லாம் வந்து வெளிச்சம் ஆகிடும். அவன் வந்து ரொம்ப சிரிக்க வச்சிருவேன். நம்ம எந்த பிரச்சனையில இருந்தால் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டான். ரொம்ப நல்ல பையன். இது வரைக்கும் ஒரு 1% கூட வந்து நம்மளுக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணதில்லை.